ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. ஆகஸ்ட் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மாதமாகவும் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத சொத்துக்கள் பணவரவு கிடைக்கப்பெறுவீங்க. பங்கு சந்தை, வெளிநாட்டு தொடர்புகள், தொழில் விரிவாக்கம் மூலமாக கோடிகளை குவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சமூகத்தில் பெயரும் புகழும் தங்களுக்கு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கின்றது. இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக ரொம்பவே நீங்கள் நல்ல பலன்களை அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் ரீதியாக சில பல சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிமிதமான புத்தி கூர்மையும் திடீர் பண வரவையும் தரப்போகிறாங்க சில கிரகங்கள். வெளிநாட்டு முதலீடுகள், தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி நிலைமை உச்சத்தை தொடர்றதுனால ஆடம்பர பொருட்களினுடைய சேர்க்கையும் சொகுசு வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பார்த்திங்கன்னா அளப்பரிய செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். பிரம்மாண்டமான உயர்வு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரமைக்க போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதிலும் குரு பகவான் சேர்க்கை, சூரியன் குருவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் நல்ல அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்குகின்றதுங்க. உங்களுடைய உணர்ச்சி மிக்க ஒரு செயலால் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவே இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் திறமைகளும் சுறுசுறுப்பும் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் அதிகமான சமூக நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிடுவீங்க. காதல், படைப்பு திறன் மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுறது இது எல்லாமே நல்லாவே இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் ஓய்வு சுற்றுலா செல்ல சிறந்த நேரமாகவே இருக்கின்றது. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் திட்டமிட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீடு, குடும்பம் மற்றும் பெற்றோருடனான பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய வீட்டை மேலும் வசதியானதாக மாற்ற வழிகளை தேடுவீங்க. இந்த காலகட்டம் தங்களது நாளின் வேகத்தை அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும். தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும். இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம். அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கொட்டம் அடங்கவும் செய்யும். அரசு பணியாளர்கள், பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். உயரக ஆடை, ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க. குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க. சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். அதே போல
தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம். மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவீங்க அப்படின்னும் சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும். பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. சிலருக்கு வீண் அலைச்சல், வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க. அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணியறதுனால மனமகிழ்ச்சி உருவாகும். உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனத்தை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை, கவிதை அப்படின்னு திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க. பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றத்தை காண முற்படுவீங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கையாளுவீங்க. பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவர்களும் ஆவாங்க. சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்டவும் நேரிடலாம். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாகவே இருக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவலாம். கணவன் மனைவிக்கு இடையில அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகும். அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். பெற்றோரின் உடல் நிலையில அக்கறை எடுக்கிறது அவசியம். பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால வாழ்க்கையில முன்னேற்றம் உருவாகலாம். குழந்தைகள் படிப்பு வகையில செலவுகள் அதிகரிக்கும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்யறது முன்னேற்றத்தை தரும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாகவே நடக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாமதமில்லாமல் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்தும் உயரும். தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படலாம். அதே மாதிரி தந்தையின் உடல் நலனில் சற்று கவனமாக இருங்க. நண்பர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்வீங்க. அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் வேலை பளு அதிகரிக்க செய்யும். சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையும் சிலருடைய சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க. தொழிலதிபர்கள், வியாபாரிகள் அப்படின்னு வரும்பொழுது லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம். ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. போட்டியாளர்களை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும்.
பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தினருடன் உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. தாயாரின் உடல் நலன்ல கவனமாய் இருங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்க. அலுவலக பணிகளில் கவனமாய் இருக்கணும். பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம். சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க. கோரிக்கைகள் நிறைவேறும். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும். வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும். பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தேவையான பணம் கிடைக்கும். உறவினர்களிடம் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. காரியங்களில் இருந்து தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடிய வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும். இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறுவீங்க. வீட்டில் இருந்த பிரச்சனைகள், உறவினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு, இது எல்லாமே தங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனக்கசப்பு வரலாம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் காட்ட வேண்டாம். எதையும் வெளிப்படையாக பேசவும் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயமோ, குடும்ப விஷயமோ, ரகசியங்களோ, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனைகளோ இல்லாட்டினா பகிர்ந்து சொல்வதையோ தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் பாசம் அதிகரிக்கலாம். சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வீங்க. அவர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலுவலகத்தில் தங்களுக்கான மதிப்பு, மரியாதையும் உயரலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த அலைச்சல், பணிச்சுமை குறையறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவும் நீங்கள் காணப்படுவீங்க. நிர்வாகத்திடம் முக்கிய கோரிக்கை வைப்பதற்கு உகந்த காலகட்டமாகவே இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு அரசின் சலுகை, வங்கி கடன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். அவர்களினுடைய சாமர்த்தியத்தால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். பெண்கள் கணவர்கள் மற்றும் குடும்பத்தாரினுடைய அன்பை பெறுவாங்க.